சரி, இங்க தாழ்த்தப்பட்டவனை யார் தாழ்த்தினது? 2000 வருஷமா யார் தாழ்த்தி வச்சிருந்தது? ஜாதி இந்துக்கள் தானே. அப்போ நீங்க போய் ஜாதி இந்துக்கள் கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லணும் தெரியுமா? நான் சொல்லிக் கொடுக்குறேன், போய் சொல்லுங்க. ஏ ரெட்டியாரே, முதலியாரே, வன்னியாரே, தேவரே, பறையர் இனம் தான் உயர்ந்த இனம். அவனை தாழ்த்தாதீங்க, ஒடுக்காதீங்கன்னு போய் அங்க போய் சொல்லுப்பா. தாழ்த்தப்பட்டவனை இவ்வளவு நாளா தாழ்த்தி வச்சிருந்தீங்களே, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு போய் வகுப்பு எடுங்க. அதனால ஜாதி இந்துக்களே, நீங்க எல்லாம் பறையனை தாழ்த்தாதீங்கன்னு போய் சொல்றதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்குதா? அவன் தாழ்த்துறதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. அதுக்கு முன்னாடி நீங்க, நான் ஆட்சிக்கு வந்த பறையனை தான் முதலமைச்சரா உட்கார வைப்பேன்னு அறிவிச்சுதான் பாருங்களேன். நீங்க தான் தைரியமான ஆளாச்சு. அறிவிங்க, டிக்ளேர் பண்ணுங்க. அதன் பிறகு கூடுதலா இன்னொன்னும் செய்யுங்க. ஒவ்வொரு ஊர் தெருவுலையும் அம்பேத்கரை போய் கொண்டாடு. சரி, உங்க பார்வையில அம்பேத்கரை கொண்டாட வேண்டாம். ஏன்னா நீங்க அவருக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க வச்சுக்கோங்க. இந்த மண்ணின் பூர்வகுடி தமிழன் ரெட்டைமலை சீனிவாசனை போய் கொண்டாடு. பண்டிதர் அயோத்திதாசரை கொண்டாடு. ஊர் தெருவுல போய் கொண்டாடு. இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா? ஊர் தெருவுல, குறிப்பா ஒரு வன்னியர் தெருவுல போய் பேசுங்க இவங்கள. இந்த தலைவர்களை கொண்டு போய் தேவர் தெருவுல போய் பேசுங்க. சும்மா இங்க பொதுக்கூட்டத்துல மேடையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே கடந்து போயிடலாம். களத்துல போய் பேசணும் தம்பி. நீங்க மேடையில பேசுறது அரசியலுக்காக, உங்க ஓட்டுக்காக இங்க எல்லாரையும் உசுப்பேத்தி சுயசாதி அறிப்பை உருவாக்குறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்.